ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா 2024 வெளியான பாட்னா சுக்லா அப்படின்ற ஒரு பாலிவுட் படத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ஒரு பொண்ணு தான் படிச்ச காலேஜை எதிர்த்து வழக்கு பதிவு பண்றா. இந்த வழக்கு பத்தி கட்டாயம் நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த பொண்ணு கொடுக்கப்பட்டிருக்கிற வழக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு விசித்திர வழக்கு தான். இந்த மாதிரி வழக்கெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். பட் இப்படியும் ஸ்கேம் பண்றாங்க அப்படின்னு இதன் மூலமா நமக்கு ஒரு பயங்கரமான விழிப்புணர்வு கிடைக்கும். சப்போஸ் இந்த விழிப்புணர்வு உங்களுக்கு பயன்படலைன்னா கூட ஒரு கல்லூரி நிர்வாகம் நினைச்சா இப்படியெல்லாம் கூட பண்ண முடியும், இப்படியெல்லாம் கூட ஸ்கேம் நடக்குது அப்படின்றத இந்த படத்தின் மூலமா தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் நம்ம சேனலுக்கு நீங்க புதியவரா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்த அப்லோட்ஸை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோனோட வீட்டுக்கு முன்னாடி ஒரே பஞ்சாயத்துங்க. ரெண்டு அக்காங்க குப்பை கொட்டுறதுல பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேர்த்தோட சண்டையே தீர மாட்டேது. அப்படியே நம்ம ஹீரோனோட ஃபேமிலியை காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோனோட பேரு தான்வி சுக்லாங்க. இவங்க லோயர் கோர்ட்ல லாயரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோனுக்கு திருமணமாகி ஒரு சின்ன பையன் இருக்கிறான். ஹீரோனோட கணவர் பேரு சித்தார்த் சுக்லாங்க. இவர் கவர்மெண்டோட வாட்டர் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஹீரோன் கிச்சன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஒரு வேலைக்காரக்கா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோனோட கணவர் சத்தம் போட்டுட்டு இருக்காரு, நான் ப்ளூ கலர் ஷர்ட் அயன் பண்ணி வைக்க சொன்னேன், ஏன் பண்ணல, எனக்கு ஒரு மீட்டிங் இருக்குன்னு சொல்லி இருந்தல அப்படிங்கும் போது ஹீரோயின் வந்து ப்ளூ கலர் ஷர்ட்டை அயன் பண்ணி வச்சாச்சு, நீங்க கையில வச்சிருக்கிறது கிரே கலர் ஷர்ட், உண்மையை சொல்லிட்டா உங்களுக்கு வயசாயிட்டே போகுது அப்படின்னு கலாய்க்க, அவரும் திருப்பி ஹீரோயினை கலாய்க்க ரெண்டு பேரும் ஜாலியா ரெடி ஆயிட்டு இருக்காங்க. உடனடியா நம்ம ஹீரோயின் தன்னோட பையனை ஸ்கூலுக்கு அனுப்பணும் அப்படின்னு அவசர அவசரமா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப வீட்டுக்கு வெளியில ரெண்டு அக்காங்க சண்டை போட்டுட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்க ரெண்டு பேரும் வந்து மாத்தி மாத்தி ஒருத்தர் மேல ஒருத்தர் கேஸ் கொடுக்க போறேன், அந்த கேஸை நீ தான் நடத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோனை பொறுத்த வரைக்கும் கணவனை ரெடி பண்ணி வேலைக்கு அனுப்பணும், பையனை ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பணும் அப்படின்ற ப்ரெஷர்ல இருக்காங்க. போதாத குறைக்கு இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த அக்கா கடைசியில நீ வாங்கின கடனை திருப்பி கொடு, அப்புறம் நீ கோர்ட்டுக்கெல்லாம் செலவு பண்ணுவியாமா அப்படின்னு கேள்வி கேட்க, அந்த சண்டை பார்த்தீங்கன்னா சமாதானத்தில் முடியுது. இன்னொரு பக்கம் பையனுக்கு ஸ்கூல் வேன் வந்துருச்சு. இவங்க இதையே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, நம்ம கிளம்புவோம் இல்லாட்டி வேனை மிஸ் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு வேனில் போய் உட்காந்துடுறான். பார்த்தா டிஃபன் பாக்ஸை மறந்துட்டான். உடனே ஹீரோயின் ரொம்ப வேகமாக வண்டி எடுத்துட்டு அந்த பஸ்ஸை ஃபாலோ பண்ணிகிட்டே வராங்க. ஒரு இடத்துல பஸ்ஸை நிப்பாட்ட வச்சு பையனுக்கு டிஃபன் பாக்ஸையும் கொடுத்து பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு வழி அனுப்பி வைக்கிறாங்க. தினம் காலையில் இந்த மாதிரி ஹீரோனுக்கு நிறைய ப்ரெஷர் இருந்தாலும் ரொம்ப கூலாக தான் ஃபேமிலியை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒர்க்கெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஹீரோயின் ரெடி ஆகி அவங்களோட கோர்ட்டுக்கும் போகிறாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா லோயர் கோர்ட்டில் தான் வந்து லாயராக இருந்துட்டு இருக்காங்க. அது என்ன சார்னு லோயர் கோர்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுதான் கைஸ் இந்த சின்ன சின்ன வழக்குகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் இந்த கோர்ட்டுக்கு தான் வரும். அதாவது சீரியஸ்னஸ் கம்மியாக இருக்கக்கூடிய கேஸுங்கள்லாம் இந்த கோர்ட்டில் தான் வரும், நடக்கும், நீதியெல்லாம் கிடைக்கும். நம்ம டிவியில் நியூஸ் பேப்பர்லலாம் சில காமெடியான வழக்குங்களை எல்லாம் பார்த்துருப்போம். இதுக்கெல்லாம் போய் யாராவது கேஸ் கொடுப்பாங்களா அப்படின்னு டிஸ்கஷன்லாம் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த மாதிரியான வழக்குகள் தான் இங்கே வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கூட நம்ம ஹீரோயின் ஒரு காமெடியான வழக்கை தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வழக்குங்கள்லாம் கோர்ட்டுக்கு வரும்போது மொத்த கோர்ட் ரூமுமே சிரிக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோனோட கிளைண்ட் ஒருத்தர் அண்டர்வேர் தைக்கிறதுக்காக டெய்லர் கிட்ட மெஷர்மெண்ட் எல்லாம் கரெக்டாக கொடுத்துருந்துருக்காரு. ஆனால் அந்த டெய்லர் ஒரு 1/2 இன்ச் டைட்டாக தைச்சிட்டாருங்க. இதனால வந்து நஷ்ட ஈடு கொடுங்க அப்படின்ற மாதிரி அந்த கிளைண்ட் ஹீரோயின் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஹீரோனும் அவருக்காக வாதாடிட்டு இருக்காங்க. எவிடன்ஸா அவர் தைச்ச அண்டர்வேரையும் சப்மிட் பண்றாங்க. ஜட்ஜ் இதெல்லாம் ஒரு கேஸாமா அப்படின்னு கேட்க, கேஸ் தான் சார் முழுசா கேளுங்க அப்படின்ட்டு ஹீரோயின் வாதாடுறாங்க. டெய்லர் தைச்சு கொடுத்த அண்டர்வேரை தைச்சுக்கிட்டு நம்ம கிளைண்ட் ஸ்டைலா ரோட்ல நின்றுட்டு இருந்திருக்காரு. ஐ மீன் அண்டர்வேர் மேல பேண்ட்டும் போட்டிருக்காரு. அந்த நேரம் பார்த்து ஒரு திருட்டு பைய ஒரு அக்கா கிட்ட இருந்து ஹேண்ட்பேக்கை திருட்டிட்டு போயிடுறான். அந்த திருட்டு பையில பிடிக்கிறதுக்காக இந்த கிளைண்ட் வேகமா ஓடி இருக்காரு. அண்டர்வேர் டைட்டா இருந்ததுனால தடிக்கி விட்டு அப்படியே கீழே விழுந்துட்டாருங்க. அந்த இடத்துல அவரோட மானமும் போச்சு. ஸோ சப்போஸ் டெய்லர் வந்து கரெக்டாக தைச்சு கொடுத்துருந்தாருன்னா நான் அந்த திருடனையும் பிடிச்சிருப்பேன், என் மானமும் போயிருக்காது. அதனால எனக்கு நஷ்ட ஈடு கொடுங்க, 15,000 ரூபாய் கொடுங்க அப்படின்ற மாதிரி இவர் அப்ரோச் பண்றாருங்க. ரெண்டு பக்கமே ஆர்கியூமெண்ட் நடக்குது. தீர்ப்பு நம்ம ஹீரோனுக்கு சாதகமாகவே வந்துருதுங்க. ஹீரோனுடைய கிளைண்ட்டுக்கு 15,000 ரூபாய் நஷ்ட ஈடும் கிடைக்குது. இந்த ஒரு வழக்கில் ஹீரோயின் ஜெயிச்சிட்டாங்க. இந்த சந்தோஷமான செய்தியை தன்னோட கணவர்கிட்ட போயிட்டு ஹீரோயின் சொல்றாங்க, இன்னைக்கு வழக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது தெரியுமா, வழக்கில் நான் தான் வின் பண்ணியிருக்கேன், அதனால இன்னைக்கு நம்ம டின்னருக்கு வெளியே போகலாமா, பார்ட்டி பண்ணலாமா, நம்மலாம் ஒன்னா வெளியே போய் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, ஹீரோனோட கணவர் பார்ட்டி பண்ணலாம், டின்னர் சாப்பிடலாம், எல்லாமே வீட்லயே பண்ணலாமா, என்னோட ஃப்ரெண்ட்ஸை வீட்டுக்கு இன்வைட் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஹீரோனோட கணவர் சொல்லிடுறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நடந்த எல்லா கதையுமே தன்னோட பையன் கிட்ட சொல்லிட்டு ஜாலியா விளையாடிட்டு தன்னோட பையனோட ஹோம் ஒர்க்குக்கெல்லாம் ஹீரோயின் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ராத்திரி கணவரோட ஃப்ரெண்ட்ஸும் அவங்களோட மனைவியும் வீட்டுக்கு வந்திருக்காங்க. எல்லாரும் ஒன்னா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும் போது ஹீரோயின் சமைச்ச சாப்பாடு சூப்பரா இருக்கு, ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எல்லாம் வீட்டுல இருந்து சமைச்சு இந்த மாதிரி டேஸ்டா சமைக்க கத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்ல, கணவரோட ஃப்ரெண்டு சொல்றாரு, இவங்க ஹவுஸ் ஒய்ஃப் மட்டும் கிடையாது லாயராகவும் இருக்காங்க அப்படின்னு சொல்ல, அங்க வந்த அந்த ரெண்டு லேடிஸ்க்கும் ஒரு மாதிரி இருக்குது. உடனே ஹீரோனோட கணவர் ஹீரோனை கொஞ்சம் டவுன் பண்ற மாதிரி பேசிடுறாருங்க. ஆமா லாயர் தான், லோயர் கோர்ட்ல தான் லாயரா இருக்கிறா, சின்ன சின்ன வழக்கங்களை மட்டும்தான் ஹேண்டில் பண்ணுவா அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. எல்லாரும் டின்னரை முடிச்சுட்டு கிளம்பினதுக்கு அப்புறம் ஹீரோன் தன்னோட கணவர் கிட்ட கோச்சுக்கிறாங்க. என்னாச்சு, ஏன் கோச்சுக்கிற அப்படின்னு கேட்க, ஏங்க நான் இன்னைக்கு ஒரு வழக்கில் வின் பண்ணிட்டு வந்திருக்கேன், எனக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுத்து பாராட்டலானா கூட பரவாயில்ல, எதுக்குங்க வந்த கெஸ்ட் கிட்ட என்ன டவுன் பண்ணி பேசுறீங்க அப்படின்னு கேட்க,
ஓ அதுவா, அதுக்கு தான் கோச்சுக்கிட்டு இருக்கிறியா? உண்மையை சொல்லணும்னா ஃப்ரெண்டோட மனைவிங்க வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க. அவங்க கிட்ட நீ பெரிய ஆளாக இருக்க, நீ ஒரு இடத்துல இருக்க அப்படின்னு சொல்லி புகழ்ந்து பேசினா அவங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். அதனால தான் உன்னையும் சாதாரண ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி காமிச்சுக்கிட்டேன். மற்றபடி உன்னை டவுன் பண்ணி பேசணும்னு எந்த நோக்கமும் இல்லை. உனக்கு இப்போ நான் காம்ப்ளிமெண்ட் கொடுக்கட்டா அப்படின்னு ஃபன்னியாக பேசி எப்படியோ ஹீரோனை சமாதானப்படுத்திடுறாருங்க. அடுத்த நாள் காலையில் ஹீரோனுடைய அப்பா வீட்டுக்கு ஏதோ ஆல்ட்ரு ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு டூல்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாரு. ஹீரோனோட கணவர் எதுக்கு உன்னோட அப்பாவை கஷ்டப்படுத்திட்டு இருக்க அப்படின்னு கேட்க ஹீரோனோட அப்பா சொல்கிறாரு, அதெல்லாம் ஒரு கஷ்டமும் இல்லை மாப்பிள்ள, நான் வீட்டில் சும்மா தான் இருக்கேன், ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்தேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. நீங்கள் கிளம்புங்க, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு. இப்போ நம்ம ஹீரோயின் வழக்கம் போல் கோர்ட்டுக்கு போகிறாங்க. அங்கே ரிங்கி அப்படின்ற ஒரு ஸ்டூடெண்ட் வந்திருக்கா. அந்த ஸ்டூடெண்ட் கிட்ட அங்கே இருக்கக்கூடிய லாயர்ஸ் எல்லாம் என்கிட்ட இவ்வளோ சக்ஸஸ் ரேட் இருக்குது, என்கிட்ட உங்களோட வழக்கு கொடுங்க, என்ன ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. ஆனால் இந்த பொண்ணு நேராக நம்ம ஹீரோனை பார்த்து ஹீரோயின் கிட்ட போனால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அவளோட உள்ளுணர்வு சொல்லுது. நேராக ஹீரோயின் கிட்ட வந்துட்டு எனக்காக ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறான். என்ன ஹெல்ப் அப்படின்னு சொல்லி கேட்க இந்த பொண்ணு பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டா, இந்த பொண்ணு எக்ஸாம் எழுதி எக்ஸாமில் ஃபெயில் ஆயிட்டாலாம். ஆனால் இந்த பொண்ணுக்கு நல்லா தெரியுமா இந்த பொண்ணு 60% மேலே தான் மார்க் ஸ்கோர் பண்ணுவா அப்படின்ட்டு. ஆனால் ஃபெயில் ஆகுறதுன்றதெல்லாம் சான்ஸே கிடையாது அப்படின்னு சொல்ல, சரிம்மா ரீவேல்யூஷன் ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க இல்லையா, அதை பயன்படுத்தி நீ செக் பண்ணலாம்ல அப்படிங்கும்போது, மேடம் அதையும் நான் பண்ணி பார்த்துட்டேன், அப்பவும் ஃபெயில் மார்க்கு தான் போட்டு அனுப்புறாங்க. ஆனால் நான் எழுதின ஆன்சரும் கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸையும் வீட்டில் வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தாலே 60%க்கு மேலே மார்க் வருது. ஆனால் எனக்கு ஃபெயில் மார்க் போட்டு அனுப்பிச்சிருக்காங்க. இது இம்பாசிபிள் மேம், இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு குளறுபடி நடந்திருக்குது, மேனேஜ்மெண்ட் சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன்றாங்க, அதனால மேனேஜ்மெண்ட்டை எதிர்த்து நான் வழக்கு கொடுக்கலான்னு இருக்கிறேன். ஏமா ரிங்கி சீரியஸாக தான் சொல்றியா அப்படின்னு கேட்க, மேடம் நான் ரிக்ஷா டிரைவரோடைய பொண்ணு, எஜுகேஷன் அப்படின்றது என்னோட வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது, இப்போதைக்கு ஒரு 5000 ரூபாய் பணம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் மேடம், இதை வச்சு என்னோட வழக்கை நடத்துறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோனுக்கு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. முதல் கட்டமாக வக்கீல் நோட்டீஸ் அனுப்புகிறாங்க, இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்து கேஸ் கொடுத்துருக்கிறா, ஸோ நீங்கள் இதுக்கு பதில் அளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு லாயர் கிட்ட இந்த இன்ஃபர்மேஷனை சொல்கிறாங்க. இந்த லாயர் வக்கீல் நோட்டீஸை பார்த்துட்டு இந்த வழக்கு ஒன்றும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை, அதனால இதை நினச்சி நீங்கள் பயப்பட தேவையில்ல, ஈஸியாக இதை சால்வ் பண்ணிட்டு போயிடலாம், கவலைப்படாதீங்க, பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாருங்க. இப்போ இந்த வழக்கு கோர்ட்டுக்கு வருதுங்க. ஹீரோயின் தான் முதல்ல ஆர்குமெண்ட்டை தொடங்குறாங்க. பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டான என்னோட கிளைண்ட் ரிங்கி அவங்களுடைய மார்க்கில் சாட்டிஸ்ஃபைடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜ்மெண்ட்டை எதிர்த்து வழக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்ல, இந்த எதிர்த்தரப்பு லாயர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஆஸ் பர் த ரெக்கார்டு இந்த பொண்ணு ரீவேல்யூஷன் வந்து அப்ளை பண்ணியிருக்கா, அவளுடைய மார்க்கில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படின்ட்டு மேனேஜ்மெண்ட் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க, ஆமாவா இல்லையா அப்படின்னு கேட்க, ஆமாம் பட் இதில் ஏதோ ஒரு குளறுபடி நடந்திருக்கு அப்படின்னு ஹீரோயின் சொல்ல வராங்க. ஆனால் எதிர்த்தரப்பு லாயர், பார்த்தீங்களா சார், இந்த மாதிரி அவங்க அப்ளை பண்ணியிருக்காங்க, மேனேஜ்மெண்ட் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கு, இதை தவிர வேறு என்ன பண்ண முடியும், அதனால் இந்த வழக்கை க்ளோஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி எதிர்த்தரப்பு லாயர் க்ளோஸ் பண்ண பார்க்குறாரு. ஆனால் ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பொண்ணோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து 60%க்கு மேலே, ஆனால் இந்த பொண்ணு ஃபெயில் மார்க் வாங்கியிருக்கிறதா மேனேஜ்மெண்ட் ரிப்போர்ட் கொடுத்துருக்கு, ஆனால் இந்த பொண்ணு நான் கண்டிப்பாக 60%க்கு மேலே தான் மார்க் வாங்கியிருப்பேன் அப்படின்னு நம்பரா அப்படின்னு சொல்ல எதிர்த்தரப்பு வக்கீல் சொல்கிறாரு, இங்கே பாருங்க நம்பிக்கை அடிப்படையிலலாம் இங்கே கேஸ் நடத்த முடியாது, நான் பிரைம் மினிஸ்டர் ஆவேன் அப்படின்னு நம்புறேன், ஆயிர முடியுமா, இதெல்லாம் கோர்ட்டுக்குள்ளே கொண்டு வராதிங்க அப்படின்னு சொல்ல ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, இது பொண்ணோடைய ஃபியூச்சர் விஷயம், இந்த பொண்ணு ரிக்ஷா டிரைவரோடைய பொண்ணு, எஜுகேஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியம், இந்த பொண்ணுக்கு நேர்மையான ஒரு தீர்ப்பை வழங்குங்க அப்படிங்கும்போது உடனே இந்த எதிர்த்தரப்பு லாயர், ஊருக்குள்ள எத்தனை ரிக்ஷா டிரைவர்ஸ் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க ஹீரோயின் அப்படியே திணறாங்க. 15,335 ரிக்ஷா டிரைவர்ஸ் இருக்காங்க, அவங்க குழந்தைங்களாம் படிக்கிறது இல்லையா, அவங்க குழந்தைங்களும் ஸ்கூல் காலேஜ் எல்லாம் படிக்க தான் செய்கிறாங்க, ஃபெயில் ஆகுறாங்க பாஸ் ஆகுறாங்க, ஆனால் யாரும் இந்த மாதிரிலாம் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க கிடையாது. முறையாக ஒரு பொண்ணு இந்த மாதிரி வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறான்னா இந்த பொண்ணுக்கு இந்த மேனேஜ்மெண்ட் மேலே ஏதோ ஒரு பஞ்சாயத்து, அதனால தான் வேணும்னே டார்கெட் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுக்குறா, பேரை கெடுக்கிறதுக்காக. நம்மளான இந்த பொண்ணுடைய பாஸ்ட் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருக்குது, இதை கொஞ்சம் பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இயர்ல இந்த பொண்ணு ஃபெயில் ஆயிருக்கா, செகண்ட் இயர்ல 38% தான் வாங்கியிருக்கா. இப்படி படிச்சுக்கிட்டு இருக்கிற பொண்ணு எப்படி தேர்ட் இயர்ல 60% எதிர்பார்க்க முடியும், இதுக்கு பின்னாடி எல்லாமே வன்மம் தான் இருக்கு அப்படின்னு இந்த எதிர்த்தரப்பு லாயர் சொல்றாரு. ஆனா ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, சார் இந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் இயர் ஃபெயில் ஆனது உண்மை, செகண்ட் இயர்ல 38% வாங்கினது உண்மை, ஆனா தேர்ட் இயர்ல ரியாலிட்டியை தெரிஞ்சுக்கிட்டு ஒழுங்கா இவ படிக்க ஆரம்பிச்சிருக்கா, நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கா, அவங்க அப்பாவுடைய கஷ்டத்தை போக்கணும் அப்படின்றதுக்காக அப்படின்னு சொல்ல எதிர்த்தரப்பு லாயர் சொல்றாரு, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை யுவர் ஆனர், இந்த யூனிவர்சிட்டியோட பேரை கெடுக்கிறது தான் இந்த பொண்ணோட நோக்கமே, இந்த கேஸ் உடனடியாக க்ளோஸ் பண்ணுங்க, எந்த ஒரு எவிடன்ஸுமே ப்ராப்பரா இல்லை அப்படின்னு சொல்ல, அப்போ நம்ம ஹீரோயின் கொஞ்சம் டைம் கொடுங்க, அப்பதான் எவிடன்ஸ் எல்லாம் கொண்டாந்து காட்ட முடியும் அப்படிங்கும் போது, பாத்தீங்களா இவங்க கிட்ட ஒன்றும் இல்லை, கேஸை க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு எதிர்த்தரப்பு லாயர் சொல்றாரு. ஆனால் ஜட்ஜ் பார்த்தீங்கன்னா டைம் கொடுக்கலாம் அப்படின்ட்டு அடுத்த ஹியரிங்க்கு இந்த வழக்கை தள்ளி வைக்கிறாங்க. சின்ன சின்ன வழக்கை மட்டுமே ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தா நம்ம ஹீரோனுக்கு இந்த ஒரு வழக்கு ஒரு மாதிரி சவாலாக தாங்க இருந்துகிட்டு இருக்குது. ஏன்னா ஆப்போசிட்ல வாதாடுறதும் சாதாரண லாயர் கிடையாது, அவரும் பயங்கரமா வாதாடிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ இந்த பொண்ணோட அப்பாவும் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அடுத்த ஹியரிங்க்கு இந்த வழக்கு கோர்ட்டுக்கு வருதுங்க. அப்போ ஹீரோன் ஒரு பாயிண்ட் பிடிக்கிறாங்க, 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பையன் இந்த யூனிவர்சிட்டியில தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்கான், அந்த வழக்குல இந்த யூனிவர்சிட்டி
யூனிவர்சிட்டிக்கு சப்போர்ட் பண்ணி இந்த லாயர் வாதாடி இருக்கிறாருங்க. அப்போ போனவர் அதுக்கப்புறம் இப்போதாங்க வராரு. அப்படி இருக்கும்போது அந்த யூனிவர்சிட்டிக்கு இவர் சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ ஜட்ஜ் அதே கேள்வி கேட்குறாரு, 3 வருஷத்துக்கு முன்னாடி போனவர் எதுக்காக இப்போ ரிட்டர்ன் வந்தீங்க அப்படின்ட்டு. அதுக்கு இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உங்களோட கைண்ட்னஸ் காரணமாக தான் நான் திரும்ப வந்தேன் அப்படின்னு ஜட்ஜ் பக்கமே இவர் திருப்பி விட்டுறாருங்க. எண்ட் ஆஃப் த டே ஆர்குமெண்ட் பண்ணணும் இல்லையா, இப்போ நான் இந்த பொண்ணை கூண்டில் ஏற்றி விசாரிக்கலான்னு இருக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம ரிங்கியை கூண்டில் ஏற்றி இந்த லாயர் விசாரணை பண்ணுறாருங்க. நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்னு கேட்க இந்த பொண்ணு முழிக்கிறா. பரவாயில்ல சொல்லுங்க அப்படிங்கும்போது இந்த பொண்ணு ஒருத்தரோட பேரை சொல்ல, இல்லை நீ அவருக்கு போடவே இல்லை வேற ஒருத்தருக்கு தான் போட்ட அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. ஆனால் இந்த பொண்ணு ஸ்ட்ராங்காக சொல்லுது, நான் இவங்களுக்கு தான் ஓட்டு போட்டேன் அப்படின்ட்டு. உடனே லாயர் சொல்கிறாரு, இதே விஷயம் தான் வந்து ஆன்சர் ஷீட் திருத்துறதுலையும் நடந்திருக்குது. அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க, இந்த கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சர் அப்படின்ட்டு. நீ தப்பு தப்பாக எழுதி வச்சுட்டு அவங்கள குறை சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு பக்கமே எல்லாத்தையும் திருப்பி விட்டுறாரு. அந்த பொண்ணுக்கு இப்போ என்ன பதில் சொல்கிறதுனே தெரியலங்க. உடனே ஹீரோ நினைச்சு, சரி யுவர் ஆனர், அவங்க சொல்கிற பாயிண்ட்டுக்கே வரேன். இப்போ எலெக்ஷனில் நிற்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு ஏதாவது பிரச்சனையோ இல்லை அந்த எலெக்ஷனில் குரலபுடி சரி விடுங்க, ஏதோ தப்பு நடந்துருச்சுன்னு வைங்களேன், அரசியல்வாதிகளுக்கு இந்த கவர்மெண்ட் வந்து செகண்ட் சான்ஸ் தராங்க ரீஎலெக்ஷன் வைக்கிறதுக்கு. அந்த மாதிரி இந்த பொண்ணுக்கு வாய்ப்பு தரலாம்ல அப்படின்னு சொல்ல, உடனே அந்த மேனேஜ்மெண்ட்டு வேணா நாங்கள் ரீகவுண்டிங் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுவும் நியூட்ரலாக நடக்குமா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்கும்போது, அதெல்லாம் நியூட்ரலாக நடக்கும் அப்படின்ற மாதிரி வாக்கு கொடுக்குறாங்க. எண்ட் ஆஃப் தி டே அந்த கவுண்டிங்லேயும் பார்த்தீங்கன்னா அதே ரிசல்ட் தான் வந்திருக்குது. இந்த பொண்ணு ஃபெயில் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த வழக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே மூடப்படுது. ஆக்சுவலாக நம்ம ஹீரோயின் ஜட்ஜோட ஃப்ரெண்டு தாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, என்னை விட பெட்டரான ஒரு லாயர் வந்து இந்த வழக்கை எடுத்து வாதாடி இருந்தா அந்த பொண்ணுக்கு நியாயமான தீர்ப்பு கிடைச்சிருக்குல்ல சார் அப்படின்னு சொல்ல, அந்த ஜட்ஜு சொல்றாங்க, நீ நல்லாதாம வாதாடுற, ஆனா உன்னோட ஆர்கியூமெண்ட்ல டேட்டாஸ் எதுவுமே இருக்கிறது இல்ல. நீ எவ்வளோ டேட்டாஸை கொண்டாந்து கோர்ட்ல வைக்கிறியோ அவ்வளோ தூரம் பாசிட்டிவா தீர்ப்பு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஜட்ஜு சொல்றாரு. இப்படி இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு ஃபோன் காலுங்க, நம்ம ரிங்கி சூசைட் அட்டம் பண்ணி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்கா அப்படின்ட்டு. அடிச்சு பிடிச்சி ஹீரோ நாங்கள் போய் அடிக்காத குறைய திட்டுறாங்க, என்ன வேலடி பார்த்து வச்சிருக்க அப்படின்ட்டு. அந்த பொண்ணு சொல்றா, எஜுகேஷன் தான் மேடம் என்கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு சொத்து, அதையும் பிடுங்கிட்டா நான் என்ன மேடம் பண்ணுவேன், நான் பிலீவ் பண்ணுறேன் மேடம், நான் கண்டிப்பாக 60% மார்க் வாங்கியிருப்பேன்ட்டு. அது எப்படி மேடம் அது பொய்யா போகும், ஃபெயில் ஆகிற அளவுக்குலாம் நான் ஒன்றும் மோசமான ஸ்டூடெண்ட்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல, சம்திங் ராங், மேனேஜ்மெண்ட் ஏதோ ஒரு தப்பு பண்ணுது அப்படின்றத ஹீரோயின் புரிஞ்சுக்கிறாங்க. சரி இந்த ஜட்ஜு சொன்ன மாதிரி நம்ம டேட்டாஸ் எல்லாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஹீரோயின் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த யூனிவர்சிட்டியை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா வழக்கங்களையும் நோண்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி ஹீரோயின் ரிசர்ச் ஒர்க்கில் ஈடுபட்டு இருக்கும் போதெல்லாம் ஹீரோனுக்கு சப்போர்ட்டாக ஹீரோனுடைய கணவர் இருக்கிறாரு. பையனை ஸ்கூலுக்கு அனுப்புறது, சாப்பாடு ஊட்டி விடுறது, மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்துக்கிறாங்க. ஒரு ஜேர்னலிஸ்ட் ஒருத்தர் இந்த மேனேஜ்மெண்ட்டை எதிர்த்து ஒரு முறை நியூஸ் ஆர்டிக்கல் ஒன்று வெளியிட்டு இருக்கிறாருங்க. அவரை மீட் பண்ணுறதுக்காக ஹீரோயின் போகிறாங்க. அவர்கிட்ட சில பல கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கும்போது அவரு பார்த்தீங்கன்னா இந்த வழக்கில் இன்வால்வ் ஆகிறதுக்கே பயப்படுறாருங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த நியூஸை போட்டதுனால அவரோட ஃபேமிலியே வந்து ஒரு குரூப் செதைச்சிட்டாங்க, திரும்பவும் இவங்களெல்லாம் பக்கச்சுக்கிட்டு என்னால் வாழ முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல, எதனால சார் இந்த மாதிரி மார்க் மாறி வருது, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்க, இந்த மேனேஜ்மெண்ட் ஸ்கேம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு இந்த ஜேர்னலிஸ்ட் விஷயத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. அதாவது பவரில் இருக்கிறவங்களும் பணபலம் இருக்கிறவங்களாலையும் படிக்க முடியல, ஆனால் அந்த மார்க் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மேனேஜ்மெண்ட் கிட்ட பணத்தை கொடுத்துருவாங்க. அந்த மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, பணபலம் இல்லாத, பேக்ரவுண்ட் இல்லாத, ஏதாவது பிரச்சனைனா கேள்வி கேட்க ஆள் இல்லாத நல்லா படிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டை டார்கெட் பண்ணும். அந்த ஸ்டூடெண்ட்டோடைய மார்க்கை பார்த்தீங்கன்னா இந்த பணபலம் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டோடைய மார்க்காக மாற்றி விட்டுரும். 3402 3202 அப்படின்ற இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் உச்சரிக்கும் போது ஒரு மாதிரி குழப்பமா இருக்கு இல்லையா? ஸோ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எல்லாம் குழப்பி விட்டு நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டோடைய மார்க்கை தூக்கி அப்படியே பணபலம் இருக்கக்கூடிய நபருடைய மார்க் ஷீட்டில் வச்சிருவாங்க. இங்கே இருக்கிறவனுடைய மார்க்கை தூக்கி நல்லா படிக்க ஸ்டூடெண்ட்டோடைய மார்க் ஷீட்டில் ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க. அதனால தான் ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணால் கூட அந்த பணபலம் இருக்கிறவனுடைய அந்த ஆன்சர் ஷீட் தான் அவங்க கைக்கு போகுமே தவிர இந்த பொண்ணு ஒரிஜினலாக எழுதின ஆன்சர் ஷீட் போகாது. அதனால தான் வந்த மார்க்கே திரும்ப திரும்ப வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஹீரோயின் அந்த மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்கள பார்த்து இதை பற்றி கேட்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்க நம்ம ஹீரோயினை உள்ளேயே விட மாட்டேன்றாங்க. இது ஒன்றும் சுற்றுலாத்தலம்லாம் கிடையாது, வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு ஒழுங்காக ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் அமுச்சு வச்சிடுறாங்க. அப்போ ஒரு அரசியல்வாதி, அந்த அரசியல்வாதியோட பேர் பார்த்தீங்கன்னா ரகுபீர் சிங் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணோடைய வழக்கில் கொஞ்சம் ஈடுபாடோடு இருந்துட்டு இருக்கிறாரு. அதனால இவர் ஹெல்ப் பண்ணுவார் போல அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் பேசினா அங்கே தாங்க அந்த அரசியல்வாதி ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டே வைக்கிறாரு. ஆக்சுவலாக இந்த பொண்ணோடைய ஆன்சர் ஷீட்டு ரீப்ளேஸ் ஆயிருந்துச்சு இல்லையா, அந்த பொண்ணோட ஆன்சர் ஷீட் ரீப்ளேஸ் ஆகிறனால பெனிஃபிட் அடையிறது வேற யாரும் கிடையாது, இந்த ரகுபீர் சிங் தான். இவர் வந்து யூத் விங்காக இருக்கிறாருங்க, யூத் ஐகானிக்காக இருந்துட்டு இருக்கிறாரு. ஸோ இவருடைய அரசியல் நோக்கத்துக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த பண்ணியிருக்கிறதா டிரெக்டாகவே ஹீரோயின் கிட்ட சொல்லிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணுக்கு பண ரீதியாக வந்து நான் ஸ்பான்சர்ஷிப் கொடுக்குறேன், அந்த பொண்ணு மேலும் ஏதாவது படிக்கணும் அப்படின்னு நினச்சானா நான் ஹெல்ப் பண்ணுறேன், இத்தோட இந்த வழக்கை விட்டுட்டு போயிருங்க அப்படின்ற மாதிரி டிரெக்டாகவே சொல்லிடுறாரு. ஹீரோனுக்கு தூக்கி வாரி போட்டுருது. போதாத குறைக்கு ஹீரோயின்
ஹீரோனுடைய ஃபேமிலியை பற்றியும் இந்த அரசியல்வாதி தெரிஞ்சு வச்சிருக்காரு, மிரட்டுறாருங்க. ராத்திரி நம்ம ஹீரோன் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது ஹீரோனுடைய கணவர் கிட்ட வந்து உட்கார்றாருங்க. ஹீரோனுடைய கணவர் கவர்மெண்ட்டோட வாட்டர் டிபார்ட்மெண்ட்டில் தானே ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோன் ஒரு கேள்வி கேட்குறாங்க. உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும்போது வீட்டில் இருக்கக்கூடிய எல்லோருமே ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். ஆனால் இப்போ தான் தெரிய வருது, அந்த ப்ரொமோஷன் நீங்கள் அதிகாரியோட வீட்டில் போயிட்டு ப்ளம்பிங் ஒர்க்கெல்லாம் பார்த்து கொடுத்ததுனால தான் கிடைச்சதுன்னு. ரொம்ப அசிங்கமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறாங்க. இன்னைக்கு நீ யாரை பார்த்த, என்ன தெரிஞ்சுக்கிட்ட, ஏன் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்க அப்படிங்கும்போது ஹீரோயின் எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. ஹீரோனோட கணவர் எழுந்திரிச்சு போகிறாரு. அடுத்து ப்ரொமோஷனுக்காக என்ன பண்ண போகிறீங்க, அதிகாரியோட வீட்டில் போயிட்டு ஃபேனு பல்பு இதெல்லாம் மாட்ட போகிறீங்களா அப்படின்ற மாதிரி பேச ஹீரோனோட கணவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அதாவது நேர்மையாக இருக்கணும், கண்ணியமாக இருக்கணும் அப்படின்னு ஹீரோயின் ஊருக்கே பாடம் எடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோனுடைய கணவர் இந்த மாதிரிலாம் பண்ணி ப்ரொமோஷன் வாங்கினா அது ரொம்ப தப்பு தானே, லஞ்சம் வாங்குற கேட்டகரியில் தானே வரும். இப்போ நம்ம ஹீரோனை பார்க்கறதுக்காக இந்த பொண்ணு வந்திருக்கா. என்னோட கல்யாண செலவுக்காக என்னோட அப்பா 50,000 ரூபாய் சேர்த்து வச்சிருக்காரு, இந்த பணத்தை ஃபீஸாக வச்சுக்கோங்க, இந்த வழக்கை வாதாடலாம் அப்படிங்கும் போது இந்த வழக்கை வாதாட முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒருத்தர் உன்னோட படிப்புக்கான ஸ்பான்சர்ஷிப் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாரு, உன்னோட மேல் படிப்புக்கெல்லாம் உதவி பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் வேற யாரும் கிடையாது, உன்னுடைய மார்க் ஷீட்டு யாருக்கு பெனிஃபிட்டாக அமைஞ்சதோ அவர் தான். ஆக்சுவலாக நீ சொன்னல நான் 60% மார்க் வாங்கியிருப்பேன் அப்படின்ட்டு, உண்மை என்னன்னா நீ 63% மார்க் வாங்கியிருக்க அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ஸோ இப்போ உனக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று, அவர் கொடுக்கக்கூடிய ஸ்பான்சர்ஷிப் அக்செப்ட் பண்ணிவிட்டு நீ அடுத்த கட்ட வாழ்க்கையை பார்த்துட்டு போகணும். இல்லை அவரை எதிர்த்து போராடணும் அப்படின்னு நினச்சின்னா நான் அதுக்கும் தயாராக இருக்கிறேன். ஆனால் நீ ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நானும் ஸ்ட்ராங்காக இருப்பேன் அப்படின்னு சொல்ல ரிங்க் வந்துட்டு போராடலாம் மேடம், என்ன மாதிரி இன்னொரு பொண்ணுக்கு நாளைக்கு நடந்துடக்கூடாது, எஜுகேஷன் தான் மேடம் எனக்கு சொத்து அப்படின்னு இந்த பொண்ணு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்ல சரிம்மா வாதாடலாம் அப்படின்னு ஹீரோயின் முடிவெடுக்கிறாங்க. இப்போ மறுபடியும் இந்த வழக்கு கோர்ட்டுக்கு வருதுங்க. ஹீரோயின் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மேனேஜ்மெண்ட்டு ஏதோ தப்பு பண்ணிட்டு இருக்கு, ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் வச்சு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்க, பின்னாடி இருக்கக்கூடிய உண்மையெல்லாம் வெளிக்கொண்டு வாங்க அப்படின்னு சொல்ல, இன்வெஸ்டிகேஷன் ஆகுது, எவிடன்ஸ் ஆகுது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இந்த பொண்ணுக்கு மேனேஜ்மெண்ட் மேலே கோபம், அதனால தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது மேனேஜ்மெண்ட்டில் வேலை பார்க்குற ஒருத்தரை நான் விசாரிக்க விரும்புகிறேன் அப்படின்னு கூண்டில் ஏற்றி எதிர்த்தரப்பு லாயர் விசாரிக்கிறாருங்க. அதாவது நீங்கள் அந்த மேனேஜ்மெண்ட்டில் தானே ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, அன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்றத சொல்லுங்க அப்படிங்கும்போது இந்த மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃப் என்ன சொல்கிறாருன்னா, அன்னைக்கு ரிங்குவோட அப்பா இவரை பார்க்கறதுக்காக வந்தாராம், பணம் கொடுத்து ரிங்குவோட அட்டண்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ணி தர சொன்னாராம். இந்த விஷயத்த சொல்ல இந்த லாயர் பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் வந்து அட்டண்டன்ஸே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, இந்த பொண்ணு எப்படி நல்லா படிக்கக்கூடிய பொண்ணாக இருக்கும், இந்த பொண்ணு ஃபெயிலு, அதுதான் உண்மை, இந்த கேஸை க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த வழக்கை அடுத்த ஹீரிங்க்கு ஜட்ஜு தள்ளி வைக்கிறாருங்க. நீங்கள் ஏன் இந்த விஷயத்த மறைச்சிங்க அப்படின்னு ஹீரோயின் கேட்க சாரி அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, இன்னசென்ட் மாதிரிலாம் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க, டென்ஷன் ஆயிருவேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் திட்டிட்டு அடுத்த ஹீரிங்கில் இவங்க என்ன சொன்னாங்களோ அதையே ஹீரோனு திருப்பி சொல்கிறாங்க. சரிங்க உங்கள் வழிக்கே நான் வரேன், 4,000 ரூபாய் கொடுத்தா அட்டண்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மேனேஜ்மெண்ட்டு இன்னும் கொஞ்சம் அதிகம் பணம் தரேன், மார்க் ஷீட்டையே மாற்றி கொடுங்க அப்படின்னு சொன்னால் பண்ணாமையாக போயிட போது, இதுவும் ஃபோர்ஜரி தானே அப்படின்னு சொல்ல உடனே எதிர்த்தரப்பு வக்கீல் இந்த பொண்ணுடைய மார்க் ஷீட்டை சேஞ்ச் பண்ணுறதுனால யாருக்குங்க பெனிஃபிட் கிடைக்க போகுது அப்படின்னு கேட்க உடனே ஹீரோயின் யோசிக்காம அந்த அரசியல்வாதியோட பேரை சொல்லிடுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய எல்லோருமே அதிர்ந்து போயிடுறாங்க. ஆக்சுவலாக நம்ம ஹீரோனுக்கு இந்த விஷயம்லாம் தெரியாது அப்படின்னு அந்த மேனேஜ்மெண்ட் நினச்சாங்க. ஆனால் ஹீரோயின் கிட்ட தான் டிரெக்டாகவே அந்த அரசியல்வாதி சொல்லிட்டாரு. ஹீரோனு கோர்ட்டுக்கு அந்த அரசியல்வாதியை இழுத்து விட்டுறாங்க. ஸோ இந்த அரசியல்வாதியோட பேர் தெரிஞ்ச உடனே மீடியாவோட அட்டென்ஷன் அப்படியே திரும்புதுங்க. இந்த சின்ன கோர்ட்டை சுற்றி அவ்வளோ மீடியாக்கள், அவ்வளோ கொஸ்டின்ஸு. இப்போ அந்த அரசியல்வாதியும் கோர்ட்டுக்கு வராரு. இவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் பொண்ணுங்களுக்கு நல்லது பண்ணணும்னு தான் நினைக்கிறேன், ஒவ்வொரு பொண்ணுங்களையும் பெரிய ஆளாக்கி பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன், நான் இதுக்காக மார்க் ஷீட்டெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவரு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இந்த ஜேர்னலிஸ்ட் சொன்ன டேட்டாஸ் எல்லாம் வச்சு இப்படி தான் நடக்குது, இப்படி தான் சீரியல் நம்பர்லாம் சேஞ்ச் பண்ணி அந்த பொண்ணுடைய மார்க்கை இவருடைய மார்க் அப்படின்றத மாதிரி மாற்றிக்கிட்டாரு, இவருடைய அரசியல் ஆதாயத்துக்காக அப்படின்ற மாதிரி சொல்ல அவர் உடனே சொல்கிறாரு, நான் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடிய ஆள் கிடையாது, அப்படி நான் பண்ணியிருந்தேன் அப்படின்னா எவிடன்ஸை காட்டுங்க, சப்போஸ் நான் வந்து சீட் பண்ணியிருந்தேன் அப்படின்றத நீங்கள் இந்த கோர்ட்டில் நிரூபிச்சிட்டிங்கன்னா நான் அரசியலிருந்தே விலகிக்கிறேன் அப்படின்னு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாருங்க. எல்லோருமே ஒரு மாதிரி வியந்து பார்க்குறாங்க. ஜட்ஜும் பார்த்தீங்கன்னா அந்த எவிடன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி கொண்டாந்து கோர்ட்டில் சப்மிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைமும் கொடுக்குறாங்க. இந்த கேப்பை பயன்படுத்தி இந்த அரசியல்வாதி பார்த்தீங்கன்னா எப்படியெல்லாம் ஹீரோனை டார்கெட் பண்ணி டார்ச்சர் பண்ண முடியுமோ அப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணால் இந்த வழக்கை விட்டு நம்ம ஹீரோயின் போயிடுவாங்க, ஈஸியாக இந்த அரசியல்வாதி தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாரு. அதே சமயம் எலெக்ஷன் டைம் வேற, கொஞ்சம் பார்த்து பண்ணணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு. முதல்ல நம்ம ஹீரோயினுடைய கணவருக்கு தாங்க அடிவிழுது. ஹீரோயினுடைய கணவர் இந்த வாட்டர் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறார் இல்லையா, கவர்மெண்ட் வந்து இந்த ஒவ்வொரு ஏரியாவுக்கும் பைப்பு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பைப்பெல்லாம் அமைச்சு வச்சுருந்துருக்காங்க. அதில் ஷார்ட்டேஜ் ஏற்பட்டிருக்கு, அதில் ஏதோ ஒரு ஸ்கேம் இருக்குது, நீ தான் விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கி நம்ம ஹீரோனுடைய கணவர் தலையில் கட்டி விட்டுறாங்க. ஹீரோனோட கணவரும் கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் விளக்கம் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி வீட்டில் வந்து ஒரு மாதிரி மன உளைச்சல் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் இந்த வழக்கு சம்மந்தமாக எல்லாத்தையுமே ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அப்போ ஹீரோயின் வந்து நீ பையனை பார்த்துக்க வேணாம், நான் ஒரு 2-3 நாள் லீவ் எடுத்துக்கலான்னு இருக்கிறேன், பையனை பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, லீவ் எடுக்க சொன்னாலே எடுக்க மாட்டீங்க, என்ன அதிசயமாக எடுத்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது
இல்லை நிறைய லீவ் பெண்டிங் இருந்தது, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் எடுத்துக்கலான்னு தோணுச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோனோட கணவர் சமாளிக்கிறாருங்க. இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுகிட்டையும் அந்த பொண்ணோடைய அப்பா கிட்டையும் பேசுறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் இந்த வழக்கை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும், நீங்களும் ஏதாவது சொதப்பிட்டீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஹீரோனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. என்னடா நான் அடிச்சு பிடிச்சி வீட்டுக்கு போய் பார்த்தா நம்ம ஹீரோனோட வீட்டு பால்கனி 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா கட்டிட்டாங்களாம். அது இல்லீகல் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டோடைய அந்த பால்கனியை ஜேசிபி எல்லாம் வச்சு இடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கும் ஹீரோயினுடைய கணவர் பையன் 3 பேர்த்துக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. அதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறத டிவியில் நியூஸாக போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹீரோனுக்கு எதிராக மாறும் அப்படின்னு இந்த அரசியல்வாதி நினைச்சாரு. ஆனால் இது அப்படியே இந்த அரசியல்வாதிக்கு எதிராக மாற ஆரம்பிச்சிருது. இது நாள் வரைக்கும் கண்டுக்காத கவர்மெண்ட் இப்படி இந்த அரசியல்வாதிக்கு எதிராக வழக்கு பதிவு பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரிலாம் பண்றாங்க அப்படின்னா இந்த அரசியல்வாதி சைடில் தான் ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்கு அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த அரசியல்வாதிக்கு செம்ம காண்டாகுது. எண்ட் ஆஃப் த டே இவங்களுடைய வீடு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப கவலையில் இருக்காங்க. அந்த இடிஞ்ச வீட்லயே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனோட கணவர் பையன் 3 பேருமே ஸ்டே பண்றாங்க. இப்போ ஹீரோனோட அப்பா கூட பார்த்தீங்கன்னா இந்த வழக்கை விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதே சமயம் ராத்திரி பார்த்தீங்கன்னா ஹீரோனுடைய பையன் தூங்கினதுக்கப்புறம் வீட்டுக்கு வெளியில் வந்து அந்த இடிபாடுகள்லாம் இருக்கும் இல்லையா, அதை எல்லாத்தையும் நம்ம ஹீரோனோட கணவர் க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க ரொம்ப நெகட்டிவாக எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட கணவர் சொல்கிறாரு, அதாவது இந்த பால்கனி வந்துட்டு எப்போ வேணாலும் கொலாப்ஸ் ஆகலாம் அப்படின்னு நான் கட்டும் போதே அவங்ககிட்ட சொல்லிட்டு தானே இருந்தேன். இப்போ அவங்களே வந்து இடிச்சு கொடுத்துட்டு போயிட்டாங்க, நம்ம ரீபில்ட் பண்ணிக்கலாம்னு நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதை இவங்க 2 பேரும் பாசிட்டிவாக மாற்றிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் ஹீரோயின் கோர்ட்டுக்கு போகும்போது மீடியாக்கள்லாம் சரமாரியாக கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் இல்லீகலாக உங்கள் வீட்டை கட்டியிருக்கீங்களா அப்படின்ட்டு. ஆனால் ஹீரோயின் டெக்னிக்கலாக நாங்கள் இல்லீகலாக கட்டவே இல்லை அப்படின்னு மெஷர்மெண்ட்டெல்லாம் கரெக்டாக சொல்கிறாங்க. அப்புறம் ஹீரோயின் அவங்க டேபிளில் போய் உட்காரும்போது அவங்க பையன் வரைஞ்ச ஒரு டிராயிங்கை எடுத்து டேபிள் மேலே வைக்கிறாங்க. ஒரு எறும்பு யானையை அப்படியே தூக்கி நின்றுட்டு இருக்கிற மாதிரியான ஒரு டிராயிங்குங்க. அது ஹீரோனுக்கு ஒரு பிக்கஸ்ட் மோட்டிவேஷனாக அமையுது. அதுவும் தான் பையன் வரைஞ்சது அப்படின்னு டேபிளில் அதை வச்சுக்கிறாங்க. ஒவ்வொரு முறையும் அதை பார்த்து மோட்டிவேட் ஆகிக்கிறாங்க. இப்போ மீடியாக்காரங்க எப்படி ஹீரோயின்ட்ட கேள்வி கேட்டாங்களோ அதே மாதிரி இந்த அரசியல்வாதிகிட்டையும் கேள்வி கேட்கும்போது இந்த அரசியல்வாதி மைக் இருக்குன்ட்டு நீ என்ன வேணாலும் கேள்வி கேட்பியா, எனக்கு ஏற்ற மாதிரி தான் நீ கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாதி வழியிலேயே அவங்க 2 பேர்த்த இறக்கி விட்டு போயிடுறாருங்க. இப்போ அடுத்த ஹீரிங்கில் இந்த வழக்கு கோர்ட்டுக்கு வருதுங்க. ஸ்ட்ராங் ரூம் அப்படின்ற ஒரு ரூமில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டாஃப் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என் பக்கத்து சீட்டில் உட்காந்துக்கிட்டு இருந்தவர் தான் வந்து சீட் பண்ணாரு, அதை நான் பார்த்தேன். உடனே ஹீரோயின் கேட்குறாங்க, அதான் கம்ப்ளீட்டாக சிசிடிவி கேமரா இருக்குமே, எப்படி சீட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்க, ஸ்ட்ராங் ரூம்லையும் பிளைண்ட் ஸ்பாட்டெல்லாம் இருக்கும், அதை பயன்படுத்தி தான் வந்து இந்த மாதிரி சீட் பண்ணுவாங்க பணத்துக்காக அப்படின்னு ஹீரோனுக்கு சாதகமாக பேச, உடனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா தட்ஸ் ஆல் யுவர் ஆனர், இப்படி தான் வந்து நடக்குது, ஸோ அவங்களுக்கு எதிராக வந்து நீங்கள் தண்டனை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க ஆர்கியூமெண்ட்டை முடிக்கிறாங்க. உடனே இந்த எதிர்த்தரப்பு வக்கீல் இருந்துட்டு இல்லை இவங்க சொல்றதெல்லாம் வந்து பொய், இவங்க ரிவெஞ்ச் நோக்கத்துக்காக தான் இந்த மாதிரி வந்து பேசிட்டு இருக்காங்க, அதுக்கு என்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு. இந்த லேடி கிட்ட 9 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நபர் அத்துமீறலில் ஈடுபட்டாரு. அந்த நபர் மேல மேனேஜ்மெண்ட் கிட்ட இந்த லேடி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா மேனேஜ்மெண்ட் சரியா தீர்ப்பு வழங்காதனால இந்த லேடிக்கு டிசப்பாயின்மெண்ட்டா அமைஞ்சிருச்சு. 9 வருஷத்துக்கு அப்புறம் இந்த வழக்குல இந்த ஒரு நபரை மாட்டி விடலாம் அப்படின்றதுக்காக வேணுனே இந்த லேடி வந்து பொய் சொல்லிட்டு இருக்காங்க. இது ரிவெஞ்சுக்கான நோக்கம் மட்டும்தான், மற்றபடி அந்த நபர் சீட்லாம் பண்ண கிடையாது, இவங்க பார்க்கவும் கிடையாது அப்படின்னு சொல்ல அதுக்கேற்ற மாதிரியே இந்த லேடியும் மாறிக்கிறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோனுக்கு தெரிய வருது, இந்த லேடியும் எதிர்த்தரப்பு சைடில் வந்துட்டு பணம் வாங்கிட்டாங்க, அவங்க சைடில் போயிட்டாங்க, நம்ம கிட்ட சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் பேசுகிறாங்க, அவங்க கிட்டையும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிறாங்க அப்படின்னு ஹீரோன் உணர்றாங்க. இப்போ ஹீரோனுடைய பையனுக்கு திடீர்னு ஆஸ்துமா ப்ராப்ளம் வந்து ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணுறாங்க. பையன் சேஃபாக தான் இருக்கிறான். இருந்தாலும் பையனுடைய அம்மா அப்பாவான ஹீரோனோட கணவரும் பதறி போயிடுறாங்க. அப்போ ஹீரோனுடைய அப்பா சொல்கிறாரு, எல்லாம் உன்னால் வந்தது தான், தேவையில்லாமல் இந்த வழக்கை நீ எப்போ மண்டையில் போட்டுக்கிட்டியோ அப்போ இருந்து தான் வீட்டில் பிரச்சனையே, நீ மட்டும் இந்த வழக்கை விட்டுட்டேன்னா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிரும் அப்படின்னு சொல்ல, அது எப்படிப்பா என்னால் விட்டுட்டு வர முடியும், ஒரு லாயராக என் முன்னாடி ஒரு விஷயம் தப்புன்னு தெரியுது, அதை எப்படி பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும் அப்படின்னு கேட்க, அப்போது ஹீரோனுடைய அப்பா சொல்கிறாரு, அதுக்கு நீ ஃபஸ்ட்டு லாயராக இருக்கணும், நீ லாயரே கிடையாது அப்படின்னு சொல்ல, என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க, அப்போ தான் ஹீரோனுடைய அப்பா, நான் ஒரு உண்மையை சொல்லணும், நான் ஒரு உண்மையை உங்ககிட்ட இருந்து மறைச்சிட்டேன் அப்படின்னு ஒரு திடுக்கிடும் உண்மையை சொல்கிறாருங்க. சின்ன வயசுல இருந்தே ஹீரோனுக்கு லாயர் ஆகணும் அப்படின்றது தாங்க கனவு. ஆனால் எக்ஸாமில் ஹீரோயின் ஃபெயில் ஆயிட்டாங்க. இந்த விஷயத்தை ஹீரோயின் கிட்ட சொல்லாமல் ஹீரோனுடைய அப்பா மறைச்சு பணம் கொடுத்து மார்க் ஷீட்டை சேஞ்ச் பண்ணியிருந்துருக்கிறாருங்க. அதன் மூலமாக தான் ஹீரோனுக்கு சரியான மார்க் வந்து அடுத்தடுத்து படிப்பெல்லாம் படித்து இப்போ லாயராக மாறி இருக்கிறாங்க. ஸோ நீ உண்மையான உன்னோடைய ரேங்க்னால லாயர் ஆக கிடையாது அப்படின்னு சொல்ல ஹீரோனுக்கு தூக்கி வாரி போட்டுருது. சரி, நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்காக பணம் கொடுத்தீங்களே, அந்த விக்டம் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க, அந்த விக்டமோடைய பேரை சொல்ல, விக்டமை மீட் பண்ணுறதுக்காக நம்ம ஹீரோயின் போகிறாங்க. அந்த விக்டம் பார்த்தீங்கன்னா ஃபெயிலாக போனதுனால இப்போ மெக்கானிக் ஷெட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாருங்க. 14 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் இந்த எக்ஸாமில் ஃபெயில் ஆயிட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது,
ஆமாங்க, அது எப்படிங்க உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் எக்ஸாம் நல்லா பண்ணீங்களா இல்லை மோசமாக பண்ணீங்களா அப்படின்னு கேட்க, நல்லா தாங்க பண்ணேன், கண்டிப்பாக நான் அதிக மார்க் வாங்கியிருப்பேன், ஆனால் எப்படி ஃபெயில் ஆனேனே தெரியல அப்படிங்கும்போது, நீங்கள் மேனேஜ்மெண்ட் எதிர்த்து கேள்வி கேட்கலையா அப்படிங்கும்போது, எனக்கு பேக்ரவுண்டு இல்லை ஒன்றும் இல்லைங்க, நான் எப்படிங்க கேள்வி கேட்பேன், கேள்வி கேட்டாலும் என்னை அடக்கி வச்சிருவாங்க, அதனால் இந்த மெக்கானிக் ஷெட்டில் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவரோட நிலைமையை நினச்சி நம்ம ஹீரோயின் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நான் வந்து ரிங்கு அப்படின்ற பொண்ணோட கேஸை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன், நியூஸ்லலாம் வந்துச்சு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க, தெரியுங்க, அந்த கேஸில் மட்டும் எப்படியாவது நீங்கள் வின் பண்ணிடுங்க, என்ன மாதிரி ஆட்களுக்கு ஒரு நீதி கிடைச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்ல, அப்படியா, அப்போ ஒன்று பண்ணுங்க, நாளைக்கு உங்களோட ப்ரெசன்ஸை நான் கோர்ட்டில் இருக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன், நாளைக்கு வரீங்களா அப்படின்னு கேட்க, கண்டிப்பாக வரங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர் அவரோட மனைவி குழந்தையெல்லாம் கூட்டிகிட்டு கோர்ட்டுக்கு வந்திருக்கிறாருங்க. கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆர்கியூமெண்ட் நடந்துட்டு இருக்கு. இறுதிக்கட்ட ஆர்கியூமெண்ட்டில் ஹீரோயின் சொல்கிறாங்க, இந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு எதிராக வந்து எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, இந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு எதிரான ஒரு ப்ராப்பரான எவிடன்ஸ் இருக்குது, அந்த எவிடன்ஸை நான் கூண்டில் ஏற்ற போகிறேன் அப்படின்னு சொல்ல, யார் அந்த எவிடன்ஸ் அப்படின்னு கேட்க, உடனே நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கோட்டை கலட்டி வச்சுட்டு கழுத்தில் இருக்கக்கூடிய அந்த பேஜையும் கழட்டி வச்சுட்டு கூண்டில் ஏறி அந்த எவிடன்ஸே நான் தான், ஆக்சுவலாக என்னுடைய அப்பா என்னுடைய மார்க் ஷீட்டை ரீப்ளேஸ் பண்ணி தான் வந்து என்னை பாஸ் பண்ண வச்சாரு, அதனால் பாதிக்கப்பட்ட விக்டம் தான் இவர் அப்படின்னு சொல்லி கையை காமிக்க, அங்கே இருக்கக்கூடிய எல்லோருமே அப்படியே ரொம்ப ஷாக்கிங்காக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதன் மூலமாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த மேனேஜ்மெண்ட் இப்போ இந்த வேலையை பார்க்க கிடையாது, பல வருஷமாக இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு, பணத்துக்கு ஆசைப்பட்டு. அதனால் இந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு எதிராக, இந்த ஃப்ராடு வேலையில் ஈடுபட்டவங்களுக்கு எதிராக நீங்கள் வந்து தண்டனை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்கிறாங்க. உடனே எதிர்த்தரப்பு வக்கீல் வந்து, இவங்க ப்ராப்பராகவே அப்போ லாயர் ஆகலைன்னா லாயர் வேலைக்கு தகுதி இல்லை, முதல்ல இவங்களை வெளியே அனுப்புங்க அப்படின்னு சொல்ல, ஜட்ஜு பார்த்தீங்கன்னா நீங்கள் முதல் ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கொடுத்த எல்லா எவிடன்ஸையும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. விக்டமும் வந்துட்டு பாதிக்கப்பட்டதை சொல்லிடுறாரு. ஸோ இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா இந்த கல்லூரி நிர்வாகம் ஃப்ராடு பண்ணியிருக்குது அப்படின்றது உறுதியாகுதுங்க. அதாவது காசு கொடுத்தவங்களும் உண்மையை ஒத்துக்கிறாங்க, பாதிக்கப்பட்டவரும் நான் பாதிக்கப்பட்டேன் அப்படின்னு கூண்டில் வந்து சொல்லிட்டாரு. அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா இந்த மேனேஜ்மெண்ட்டு, அதாவது ரிட்டர்ன் ஆன டீச்சர்ஸ் முதற்கொண்டு யார் யாரெல்லாம் இந்த ஃபோர்ஜரியில் ஈடுபட்டிருக்காங்களோ அவங்க மேலெல்லாம் வந்து வழக்கு பாயும், இந்த அரசியல்வாதி மேலேயும் பார்த்தீங்கன்னா தண்டனை பாயும். நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய வழக்கில் வின் பண்ணுறாங்க. வெளியே வந்த உடனே மீடியா கிட்ட தைரியமாக இவங்க பேசுகிறாங்க. ஒன்று இந்த பொண்ணு ரீ எக்ஸாம் எழுதி இந்த பொண்ணோடைய படிப்பை வந்து நிரூபிக்கலாம், அப்படி இல்லைனா இந்த பொண்ணோட ஒரிஜினல் மார்க்கே வந்து இந்த பொண்ணுக்கு கொடுப்பாங்க. ஆனால் இதில் ஈடுபட்ட எல்லாருக்கும் தண்டனை கிடைக்கும் அப்படின்னு கோர்ட் உறுதியளிக்குது. இத்தோட இந்த படம் முடியுதுங்க. இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இப்படியெல்லாம் கூட உலகத்தில் நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸாம் எழுதக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு விழிப்புணர்வு படமாக அமையும். இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.